ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோடைய கடைசியில ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்க போருக்கு முன்னாடி சவுதி பக்கமா ஈரான் பக்கமா, போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில சவுதி பக்கமா ஈரான் பக்கம், இதுக்கு பதில கொஞ்சம் ஒரு பிரீஃபாவே சொல்லியிருக்கேன். ஏன்டா அப்பதான் புரியும். பார்க்க விருப்பப்படுறவங்க வீடியோட கடைசியில இருக்கு பார்த்துட்டேன். அப்புறம் பேனிக் பட்டன் ப்ரெஷ் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அது 8 ரீசன் இருக்கு. அது முதல்ல சொல்லிட்டு அதுக்குள்ள விரிவான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். நம்பர் 1 ரீசன் நிப்டி 26,373 லைஃப் டைம் ஹை. இன்னைக்கு லோ 22,471. 4000 பாயிண்ட்ஸ் லைஃப் டைம்ல இருந்து இறங்கி இருக்கு. 15% இறங்கி இருக்கு. 20% இறங்கிருச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 5% வந்துருச்சு. அப்போ பேனிக் பட்டன் பிரஸ் ஆயிடுச்சோ ஒரு ஐயம். நம்பர் 1. நம்பர் 2, ஐஎன்ஆர் வரலாறு காணாத வீழ்ச்சி 94.1 பேனிக் பட்டன் 2. 3, இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 17% அப் ஆகி பயம் மிக பெரிய லெவல்ல அதிகமாயிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். 26.73 மூணாவது பட்டன், மூணாவது ரீசன். 4வது ரீசன், பேங்க் நிப்டி லைஃப் டைம் ஹை 61,764 இருந்து 51,437 இந்தியோட லோ. 10,000 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 16% டவுன். இது மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குற விஷயம். பேனிக் பட்டன் பிரஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு இது 4வது ரீசன். 5வது, கோல்டு டெய்லி ரேட்டு மிக சரிவை தந்துட்டு இருக்கு. போர்டு ரேட்டு, விக்கிற போர்டு ரேட்டு வெள்ளிக்கிழமை 13,620 இருந்தது. காலையில 12,950 இருந்தது. இப்ப சாயங்காலம் 12,670. 500 ரூபாய் 1000 ரூபாய் இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கிறது. கோல்டு 5,602 டு இப்போ லேட்டஸ்ட் 4,099. 27% டவுன் லைஃப் டைம் ஹைல இருந்து. நம்பர் 5. நம்பர் 6, டோ ஜோன்ஸ் 50,512 இருந்து 45,261. 5000 பாயிண்ட்ஸ் டவுன், 10% டவுன். இது நம்பர் 6. நம்பர் 7, எஃப்ஐஸ் வரலாறு காணாத விற்றுருக்காங்க. இதுவரைக்கும் 80,780 கோடி. அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அக்டோபர் 2022 1,14,000 கோடி. இதுதான் அதிகபட்ச வித்தது. இன்னும் நமக்கு 5 ட்ரேடிங் செஷன் இருக்கு. அதையும் முறியடிப்பாங்களோ. இது பேனிக் பட்டன் 7. நம்பர் 8 தான் முக்கியமானது. பிஎம் என்ன சொல்லியிருக்காண்டா, லைக் கோவிட் பேண்டமிக் வி ஹாவ் டு ரெடி அகைன் மணிக்கொண்டர்ல வந்திருக்கு. இதுதான் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது 8வது பிரச்சனை. சோ இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கவனத்துல கொண்டு மார்க்கெட் பேனிக் மோட்ல போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்கு. வர நாட்கள் பார்ப்போம். இப்போ அனலைஸ் பண்ணிட்டு அப்படி ஆகுமா ஆகாதா, சப்போர்ட் எங்க இருக்கு எல்லாமே பார்ப்போம். ரைட்டா? இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஈரான் மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து 165 குழந்தைகளை கொண்டது. வரலாற்றுல இது ஒரு கருப்பு பக்கம். பேனிக்கு காரணங்கள்ல என்ன நமக்கு தெரியணும்ல. துக்க வரலாறு. இதை யார் மன்னிப்பா? ஒரு குழந்தை இறந்தாலே 1-2 குழந்தையா? 160க்கும் மேற்பட்ட குழந்தை. இப்பொழுது ஈரான்ல உள்ள எனர்ஜி செக்டரை ட்ரம்ப் அழிக்க போறதா சொல்றாரு. அடுத்த கருப்பு பக்கம் நடந்தால். ரைட்டா? எதிர்வினை மட்டுமே ஆட்டிட்டு இருக்கு ஈரான். அவங்க தன்னால இதுலயும் நுழையல. ஒன்லி அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு எதிர்வினை மட்டும் தான் ஆட்ரி. சரி, மார்க்கெட்ல போயிடலாம். கிஃப்ட் நிப்டி டவுன்ல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே க்ளோஸ் 23,114. 5 மினிட்ஸ் மாத்திரேன். என்னதான் இன்று ஓபன் 22,824. 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். 9.4க்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. அதான் இன்றைய ஹை கூட 22,851. அதுல இருந்து விழ ஆரம்பிச்சது 22,471 வரைக்கும் மட விழுச்சு. அதான் இன்றைய லோ கூட 380 பாயிண்ட்ஸ் டவுன். 2 மணிக்கு 22,661 மறுபடியும் மேலே ஏறிச்சு. அப்புறமா 2:30 மணிக்கு 22,515 மணிக்கு கீழே இறங்குச்சு. மறுபடியும் 2:50க்கு 22,646 125 பாயிண்ட்ஸ் மேல போச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு 22,492 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. இன்னைக்கு 5-வே மூவ், அதாவது 1 2 3 4 5 125 பாயிண்ட்ஸ்ல இருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே மேலே கீழே மேலே கீழே அடிச்சது. இப்ப டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். நம்ம வீக்லி அனலைசிஸ் நேத்து கூட இதுல போட்டிருந்தோம். பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்துட்டு கீழே வருதோன்னு ஒரு ஐயம். அதே மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓபன் 22,824, ஹை 22,851, லோ 22,471, க்ளோஸ் 22,512. 601 பாயிண்ட்ஸ், 2.5% இன்னைக்கு மார்க்கெட் டவுன். 380 பாயிண்ட்ஸ் கேண்டில்ஸ் போட்டிருக்கு. இன்னைக்கு HCL டெக், பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், ONGC இந்த 4 ஸ்டாக்கை தவிர பாக்கி 47 ஸ்டாக்கும் ரெட். அதுல மெயினா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 6% டவுன், டைட்டான் 6% டவுன். காரணம் கோல்டு இறங்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட் 5.25% டவுன், ஜியோ ஃபைனான்ஸ் 5.5% டவுன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹெவி வெயிட் HDFC ஏற்கனவே இறங்கிட்டு இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து இன்னைக்கு 4.5% இறங்கி இருக்கு. ஸ்டேட் பேங்க் 2.5% டவுன், ICC 1.25% டவுன், ரிலையன்ஸ் 0.5% டவுன். ஹெவி வெயிட்ஸ் அதிகபட்சமா இறங்கினது கன்சியூமர் டியூரபிள் 5.5% டவுன், ரியல் எஸ்டேட் 4.5% டவுன், PSU பேங்க் 4% டவுன், மீடியா 4% டவுன், மைக்ரோ கேப் 4.5% டவுன், ஸ்மால் கேப் 4% டவுன், மிட் கேப் 3.5% டவுன். பாக்கி எல்லா செக்டும் 3% to 1% வரைக்கும்
கீழே இறங்கி இருக்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதுவும் ஒரு அகல பாதாளத்தை தான் போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த கேண்டில் தான் எவ்வளவு பாருங்க, மேல இருந்து கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 61,764 டு 51,437 மேல பொறுத்து சான்ஸே இல்லாம கீழே விழுந்து 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 போயிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு மூவ்மெண்ட் மட்டும் 1100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். 52,665 டு 51,437. சரி, கோல்ட பொறுத்தவரை கோல்டு சார்ட் பார்த்துருவோம். இதுதான் பாருங்க, மேற்கன் கீழே போயிட்டு இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. 4,099 வரைக்கும் வந்தது, இப்போ 4,400 கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்னும் விழுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $300 இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து சேம் சில்வர் அதை தொடர்ந்து அதே மாதிரி தான் கீழே $61 வரை வந்துச்சு. இப்போ $68 ரெக்கவர் ஆகி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரெக்கவர்டா இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட இருக்கலாம். அதுக்காக இதோட மேலே போயிருன்னு சொல்ல முடியாது. வார் சிச்சுவேஷன் எல்லாமே முடிஞ்சிற பிறகு தான் எதுவுமே சொல்ல முடியும். க்ரூடோ கோல்டோ மார்க்கெட்டோ. இதை பொறுத்தவரை பிட்காயின் அது ஒரு 68,070 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் ஆயில் 88 10% இறங்கி இருக்கு. யுஎஸ் ஆயில் 10% இறங்கி 88 86. இது லைவ் மார்க்கெட்ல பார்ப்போம். ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். எல்லா மார்க்கெட்டுமே டவுன் இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பிளட் பாத் நடந்திருக்கு. டோ ஜோன்ஸ் மைனஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு. இங்கிலாந்து FTSE 2% டவுன், CSE 2% டவுன், DX ஜெர்மனி 2% டவுன், ஜப்பானிக்கு 3% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 2% டவுன், ஹாங்காங் ஹேங்ஸர் 3% டவுன், டைவான் வெயிட்டேஜ் 2% டவுன், கொரியா கோஸ்பி 7% டவுன், SCT காம்பர்டிஸ் 2% டவுன், சங்கை சைனா 2.5% டவுன். லைக் கொரோனா சிச்சுவேஷன் மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டுமே இறங்கியிருக்கு. ஓகே, FID ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 80,780. இதுக்கு முன்னாடி எப்போ அதிகபட்சம் அக்டோபர் 2024 தான் 1,14,000. இன்னும் ஒரு 5 ட்ரேடிங் செஷன் இருக்கு. இவங்க வைத்து அதை முறியடிக்க போறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு ஓவர் சோல்டு சிச்சுவேஷன் தான். இந்த பக்கம் 17.13 டிவைட் பை 24.66. PCR வந்து ஓவர் சோல்டா இருக்கு. ரியல் மார்க்கெட்ல மாறுபடலாம். துபாயில ரியல் எஸ்டேட் சேல்ஸ் வந்து 40% வரைக்கும் இறங்கி இருக்கிறதாக மணிகண்ட நியூஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி இதுல பார்த்து லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்ப்போம். லைவ் மார்க்கெட்டை பொறுத்தவரை லைவ் மார்க்கெட்ல லைவ் நியூஸ். ட்ரம்ப் கிளைம்ஸ் US held very good productive talks with Iran on ending war. இதான் ஃபிளாஷ் நியூஸ் அண்ட் ஹாப்பினஸ் டு த வேர்ல்டு. உண்மையிலே ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குமே. ஏன்னா 10% க்ரூடு இறங்கணும் போது எனக்கு இதாச்சு. அதே மாதிரி கோல்டும் ரெக்கவர் ஆகும் போது எனக்கு ஒரு நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ். மறுபடியும் சொல்றேன், ட்ரம்ப் கிளைம்ஸ் US held very good and productive talks with Iran on ending war. வார முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈரான் கூட குட் அண்ட் ப்ரொடக்டிவ் சொல்றாரு. ஆனால் இதே மாதிரிதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ப்ரொடக்டிவ் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழந்தைகளை கொண்டாங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் சொன்னேன். அந்த மாதிரி நடக்காம இந்த வார் முடிவுக்கு வரணுங்கிறது நம்ம நம்புவோம். சரியா? அப்புறம் ஈஜிப்ட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் லெபனான்ல ஈஜிப்ட் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஹெஸ்புல்லா கிளைம்ஸ் ராக்கெட் அட்டாக்ஸ் இஸ்ரேல் சோல்ஜரை ஹெஸ்புல்லா சாடிச்சதா சொல்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் டிஸ்பிளேஸ் சிவிலியன்ஸ் லெபனான் இஸ் பாசிபிள் வார் கிரைம். இப்படி அங்க போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. மெயினான நியூஸ் வந்து இது எல்லாமே இந்த பாலத்தை உடைச்சாங்க. இப்போ இஸ்ரேல் கோசிமியா பிரிட்ஜ் பாலத்தை லெபனான்ல உடைச்சாங்க. மக்கள் அதுல பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு இப்போதைக்கு. சரியா? சரி, டெக்னிக்கலா வந்துருவோம். எஸ், இப்போதைக்கு வார்டு ட்ரம்ப் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. அதை நம்ப முடியாத செய்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா திடீர்னு அவருடைய பேச்சையே நம்ப முடியல. எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஓகே, இருந்தாலும் இப்போதைக்கு நம்புவோம், நல்லது நடக்கட்டும். சரி, இப்போதைக்கு டெக்னிக்கலா விழுந்துகிட்டே இருக்குது மார்க்கெட். இது வீக்லியில தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். எஸ், இதை விட்டா 22,000 21,000 அப்படி இருக்குது. சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு பிரதர் வந்து அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதுல எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கோகி குமார் 786 அப்படின்னு போட்டிருக்காரு. அவருடைய இதுல அவர் பேர் என்னன்னு தெரியல. சரி, ஐயா, போர் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் சவுதி பக்கமா ஈரான் பக்கமா? போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்கள் சவுதி பக்கமா ஈரான் பக்கமா? பொதுவாகத்தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையும் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காரு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கும்.
அது ஏன்னா பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றேன். ஈரான் வந்து சவுதியையும் அட்டாக் பண்றாங்க. ஸோ சவுதி தான் முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலத்துல நம்பர் 1 மக்கா ஹஜ்ஜுக்கு போறோம்ல. அப்ப வந்து யார் பக்கம் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இயற்கை தான் இது வந்து ஒரு காரணம் தான் நான் சொல்றேன். நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க கேள்வி கேட்கறதுக்கும் சரி, அந்த போர் நடக்கிறதுக்கும் சரி ஒரு காரணம் இருந்தாலும் நான் ஒரு பரவலா சொல்றேன், ஒரு ஷார்ட்டா சொல்றேன். நான் ஒரு 5 நிமிஷம் ஆகும் பொறுத்துக்குங்க. இறைவன் வந்து பல விஷயங்களை படைச்சிட்டு மனிதனை வந்து கொஞ்சம் ஓகே மனிதனை படைச்சிட்டு அப்போ வந்து மலக்குகள்னு சொல்லுவோம். மலக்குகள்னா ஏஞ்சல்ஸ். அவங்க கேட்பாங்க, இவங்க வந்து உலகத்துல வந்து ஏன்டா இறைவன் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அல்லான்னு சொல்லுவோம், அல்லாண்டே சொல்றோம். அப்போதான் எனக்கு வேகமாக வரும். இவங்க உலகத்துல கொலை செஞ்சு ரத்தத்தை ஓட்டுறவங்களையா நீ படைக்கிறான். ஏன்டா இறைவன் ஏற்கனவே அந்த ஏஞ்சல்ஸ் மலக்குகளுக்கு சொல்லியிருப்பாங்க, இவங்க குணாதிசயம் இது, இவங்களுக்கு வந்து பகுத்தறிவு இருக்கும், அப்படி எல்லாமே சொல்லி கொடுத்ததை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஏன்டா மலக்குங்கிறது இறைவன் என்ன சொல்றாப்லையோ அல்ல என்ன சொல்றாப்லையோ அது செய்யறவங்க. அப்போ செய்தான் அவங்க சொல்லுவோம், சாத்தான், இப்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஜின் வர்க்கத்திலேயே நல்லா இறைவனை வந்து நல்ல உயர் தரத்துல இருப்பார். அவர் நெருப்பினால் படைக்கப்பட்டவர், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவர். அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவர். அப்போ வந்து அவர் அவர்கிட்ட வந்து எல்லாருமே அந்த நான் ஒரு கலிஃபாவை படைச்சிருக்கேன் உலகத்துக்கு, உலகத்துக்கு இல்லை கலிஃபாவை படைச்சிருக்கேன், நீங்க அவருக்கு சிரம் பண்ணியுங்கள் அப்படின்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே சிரம் பண்ணிடுவாங்க, அதை எக்ஸப்ட் இப்லீஸை தவிர. அதாவது இப்லீஸ் மீன்ஸ் செய்தானை தவிர. அவர் கேட்பாரு, நீ மண்ணால் படித்தது, நான் வந்து நெருப்பால் படித்தது. நான் உடனே இறைவன் வந்து என்ன சொல்லுவார், இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு விதி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ மாறு செஞ்சுட்ட அப்படிம்பார். உடனே இவர் சொல்லுவாரு, நானும் இவங்களை வந்து உனக்கு மாறு செய்யவா அப்படிம்பாரு சாத்தான். இது ஒரு ஸ்டோரி. இது வந்து நீங்க இங்கிலீஷ் படங்கள்ல பைபிள், அப்புறம் தோரா, குரான் எல்லாத்துலயுமே வரும். இதுல அப்ப வந்து இந்த உலகத்துல மனுஷன் வந்தான்னா இந்த சாத்தான் வந்து வழி கெடுக்கிறதுக்காண்டி சிலது பண்ணிருப்பான். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து வாழையுடைய வாழையா வந்து இறைவன் என்ன சொல்லுவான், என்னுடைய நல்லடியார்களை தவிர பாக்கி எல்லாரும் நீ வழிகெடுப்பான். நீ வழிகெடுக்கிற ஆளும் நீனும் நரகத்துல போடுவேன், சாயங்காலம் தர போடுவேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாப்புல. அப்படி போயிடுச்சா. அப்புறம் அவங்க வந்து தீமை பக்கம் போகும்போது என்னுடைய நல்வழிகள் வரும், அதை ஃபாலோ பண்ணி திருந்துறவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொர்க்கம் இருக்கும், அதுக்கு வருவோம் நம்ம. அதுலதான் ஆதம் அப்புறம் வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துணையா இருப்பாங்க. அங்க போய் சைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஒரு வேலையை. ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டுருவாரு. அதுக்கப்புறமா ஆண்டவன் பாவமன்னிப்பு தேடுவாரு. அப்புறம் உலகத்துக்கு நீங்க போங்க, உங்களுடைய சந்ததிகள்லாம் வருவாங்க, அதுல நன்மை செய்யறவங்க சொர்க்கமும் தீமை செய்யறவங்க நரகம். தீமை மீன்ஸ் இணை வைப்பவர்கள், அதாவது எனக்கு இணை வைப்பவர்கள். மற்ற விஷயங்களை இறைவன் மன்னிக்கலாம். மனிதனுக்கு மனிதன் தப்பு செஞ்சது மனிதன் மன்னிக்காத வரைக்கும் இறைவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது பெரிய விஷயம். சரி, இப்ப இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தூதர்களா வருவாங்க, பல தூதர்கள் வருவாங்க. அதாவது நூஹ் நபி, அப்புறம் வந்து நிறைய லூத் நபி, அப்புறம் மூசா நபி, இப்ராஹிம் நபி. சரி, மூசா நபியை தான் இவர் நம்ம மோசஸ் சொல்லிட்டு மோசஸ் சொல்றது. இவங்க வந்து ஃபிரௌன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாப்புல ஒரு வர்க்கத்தை. இந்த இடத்துல இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வருவோம். தொழிலாளர்கள் உழைக்கிற வம்சம், இது 2 பிரிவா பிரிய ஆரம்பிச்சு. அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஒருத்தவங்க ஜாலியா ஜம்முன்னு ஹரியானையில இருப்பாங்க, ஒருத்தவங்க வேலை செஞ்சு சாவாங்க. இதுல அடிமைத்தனம் எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்து மூசா நபி வந்து சில பேர்களை கூட்டிட்டு இறைவன் ஒருவனே, அவர் வந்து ஃபிரௌன் வந்து நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் சொல்லுவாரு. இந்த ஒரு குரூப் தான் யூதர்கள் சொல்றது. மூசா நபியை ஃபாலோ பண்ணவங்க யூதர்கள். இந்த ஸ்டோரி அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டங்கள் மாறி ஆப்ரஹாம் அவங்க சொல்லுவாங்க, இப்ராஹிம், இவங்களுக்கு சாரா அவங்கள்ட்ட பிறந்தவங்க இஸ்ஹாக். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே ஹாஜரா அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிறந்தவங்க இப்ராஹிம், இஸ்மாயில். ரைட்டா, இது எதுக்குல இவ்வளவு சொல்ல வரேன்னா, அந்த சாரா ஹாஜராக்கு வந்து இப்ராஹிம்க்கு வழியா வந்து லாஸ்ட்ல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர்னு சொல்லி நாங்க நம்புறது. ரைட்டா, இப்போ வந்து சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த இஸ்ஹாக் நபியில வந்தவங்க தான் யாக்கூப். நிறைய நபிமார்கள். சரியா, இந்த நபிமார்கள்ல வந்து லாஸ்டா வந்தது ஈசா நபி, ஜீசஸ் சொல்றவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே பாகுபாடுகள் இருக்கு. அதாவது ஒரு மதம் தான் உண்மையானது, அதாவது யூதர்கள் வந்து அவங்க மதம் தான் உண்மையான சொல்லுவாங்க, கிறிஸ்தவர் வந்து எங்க மதம் தான் உண்மையானது சொல்லுவாங்க.
முஸ்லீம் மதம் வந்து எங்க மதம். ஆனா கடைசியா குர்ஆன்ல சொல்றது வந்து எல்லா வேதங்களையுமே முஸ்லீம் நம்பணும். அதெல்லாம் வந்து கடைசியா இறுதியில இது இறுதி செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் வந்து நபிமார்கள் போயிட்டதுனால இவர் தான் இறுதி நபின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பெரும்பாலும் தெரியும் இந்த கதைகள்லாம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து எல்லாமே யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்டின்களா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், பாக்கி மதங்கள்லாம் அப்பாற்பட்டது. அது நமக்கு நுழைய வேணாம். இந்த வார விஷயத்தை மட்டும் வந்துரும். இவங்க 3 பேருமே கடவுள் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. வல்லாஹி அப்படிம்பாங்க. நீங்க அரபியில வெளிநாடு போனவங்க தான் தெரியும். வல்லாஹின்னா அல்லாஹ் சத்தியமான. எல்லாருமே இந்த வல்லாஹிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. யூதர்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். அந்த அரப்ஸ் நான் சொல்றேன், அரபியில பேசுறவங்க வல்லாஹிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் ரைட்டா. 3 பேருக்குமே அல்லாஹ்ங்கிறவர் தான் கடவுள். அதுல வந்து அல்லாஹ் மகன் வந்து ஈசான்னு சில பேர் சொல்றது, அது ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஸோ இந்த அரப்ஸ் எல்லாமே முஸ்லிம்கள் வந்து பரவிட்டாங்க. அங்கிட்டு வெஸ்ட் சைடு கிறிஸ்டின்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஈசா நபி இது பண்ணவங்க. இவங்க வந்து அதாவது யாக்கூப் இப்ராஹிம் நபியுடைய இஸ்ஹாக்குடைய வழித்தொண்டர்ல வந்தவங்க அவங்க. இவங்க வந்து இப்ராஹிம் வழித்தொண்டர்ல வந்தவங்க இவங்க. அதுக்கு முன்னாடியே மூசா நபியுடைய வழித்தொண்டர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் வந்து பெரும்பாலுமே அவங்க வந்து கொஞ்சம் மேன்மை மிக்கலா தான் இறைவன் ஆக்கியிருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களுக்கு அந்த டைம்லயே மண்ணு சல்வாங்கிற ஒரு உணவை இறைவன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஒரு சிறந்த சிறப்புகள்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் சொன்னா அதெல்லாம் மாறிட்டதாக சொல்லப்படுது. அதாவது சனிக்கிழமையில வரம்பு மீறினாங்க சொல்றது. ஏன்னா அவங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர். இப்படி பல இதுகள்லாம் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை வரம்பு மீறுகிறவங்களும் இருக்காங்க. அது இப்போ இந்த வீடியோ வந்து இவ்வளவு பொறுமையா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நன்றி. இது வந்து அந்த நான் இந்த கடைசியில தான் போடுவேன். கொஞ்சம் வேகமா ஒட்டி பார்க்குறவங்களும் ஓகே தான். இப்போ இப்படி இருக்கும்போது அப்போ புரிஞ்சுக்கணும், 3 பேருக்குமே ஒரே கடவுள் அல்லாஹ் தான். அவங்க வந்து மாற்றம் வர மாட்டாங்க. இதுல சில பேர்கள் வந்து இணை வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது இணை வைக்கன்னா என்ன, சில பேர் இறைவனுக்கு எங்க சைடு அவங்க நியாயப்படுத்துவாங்க. எங்க சைடு சொல்றதுன்னா இறைவனுக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, யாரையும் வணங்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான். சில பேர் வழி பிறந்து இறைவனுக்கு குழந்தை இருக்கு அப்படின்ட்டு மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இது எப்படி இருக்கு, இங்கதான் பிரச்சனைகள் எதுல வருதுன்னா அவங்க வந்து இப்ப வந்துரும். அதாவது சில பேர், எல்லாருமே கெட்டதுன்னு சொல்லப்படுதில்ல, சில பேர்கள் முதலாளி தொழிலாளி முதலாளிகளாவே சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளிகளை எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன எப்படி இது பண்ணணும், நமக்கு உழைக்க வைக்கணும், அவங்கள்ட்ட இருந்து உழைப்புகளை எப்படி வாங்கணுங்கிறது தான் ஒரு 1800 காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்தது. அது பில்டிங் கட்ட வைக்கிறது இதெல்லாம். இந்த சூழ்நிலை தான் மனிதர்கள் வந்து இப்பவும் கூட முதலாளிகள் ஃபுல்லா ஆயுதங்கள் விற்பனைக்கும் அப்புறம் வந்து ஆயில் ஃபீல்டுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கவனம் செலுத்துவாங்க. இதுல பல குழப்பங்களை உருவாக்கி, உலகத்துல குழப்பங்களை உருவாக்கி குளிர் காய்வாங்க. இது நான் 100% எல்லாரையும் சொல்ல மாட்டேன். முதலாளித்துவம் தொழிலாளர்கள் ஃபுல்லாவே காலம் ஃபுல்லா உழைச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிற இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல வந்து இந்த மாதிரி முதலாளித்துவத்தை எதிர்த்த அப்புறம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கூட நம்ம நாட்டை பிடிச்சாங்கல்ல, அது இப்படி ஒவ்வொன்றையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இவங்கெல்லாம் முதலாளிகள், பெரும் முதலாளி. சரி, இப்போ லாஸ்ட் ஃபைனலுக்கு வந்துடும். இப்படி இருக்கிறதுனால போர்கள் நடக்கத்தான் செய்யும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். இது வந்து இறைவனுடைய கடைசி காலகட்டங்கள்ல வர்ற இது. யூதர்கள் சிறு கூட்டங்களாக தான் இருப்பாங்க. கடைசி காலகட்டம், உலக அழிகிற காலகட்டம் வரைக்கும் இருப்பார்கள் என்று நாங்க நம்புறோம் என்று சொல்லப்படுறது. அது எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு சொல்லப்படுது யூதர்கள் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா கூட மரம் கூட பேசும், கல்லுக்கு பின்னாடி ஒளிச்சிருந்தா கூட கல்லு கூட பேசும். யூதர்கள் கெட்டவர்களை காட்டி கொடுங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நம்பர் 1. இவர்களே நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு குர்ஆனும் சொல்லுது, பைபிளும் சொல்லி எல்லாம் சொல்லுது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுகளையும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துருக்காங்க. கெட்டவர்களை பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம பேசுறோம். இப்போ நம்ம இஸ்லாமியர்களை கெட்டவர்கள் நாங்க சொல்றது சொல்லுவோம். அதாவது சன்னி முஸ்லீம் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுக்கு வந்து இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இணை வைக்க கூடாது, இணை வச்சா ஆண்டவன் மன்னிக்கவே மாட்டான், நரகத்துல போடுவான். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுக்கப்புறமா யாராவது ஒரு ஆளு தூக்கி பிடிச்சுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்க நாகூர் தர்கா இருக்குல்ல, அங்க போயிட்டு அவங்கள்ட்ட போய் வேண்டுவாங்க. அது நாங்க இணை வைப்புன்னு சொல்லுவோம். அங்க தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதே மாதிரிதான் ஈரான்லையும் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க ஹசன் ஹுசன் இவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தூக்கி பிடிப்பாங்க. இது ஒரு சில பேர் தான், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் தான். ஸோ பொதுவாகவே இந்த சன்னி முஸ்லீம்களுக்கு இந்த சியா முஸ்லீம்கள் இந்த மாதிரி செய்யறதுனால, இந்த மார்ல அடிச்சுவாங்கலாம் சொல்லுவாங்க, தவற மாதிரி காட்டி கொடுத்ததுனால, அப்படிங்கும்போது அவங்க
மேல எங்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு இருக்கும். ஏண்டா இறைவனுக்கு மாறு செய்யறவங்களே அப்படிங்கிற ஒரு கவலை ரைட்டா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் முதலாளி தொழிலாளின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அரப் கண்ட்ரிஸ்ல உள்ள எல்லா கிட்டத்தட்ட பெரும்பாலான அரப்ஸுடைய ராஜாக்கள் எல்லாம் முதலாளிகள். அவங்க சொகுசா வாழ்றதுக்காண்டி தொழிலாளர்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு துணையா இருக்கிறது வெஸ்ட் அமெரிக்கா இவங்களெல்லாம் வச்சுட்டு இது பண்றாங்க. இது இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. அப்பவே நான் ஒரே சின்ன இதை முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் அதாவது இறுதி தூதர் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கும்போது இதுல யாரு தூதர் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. எல்லாரோடையும் கலந்து இருப்பாங்க. ஒரு தடவை அந்த இறுதி தூதர் ஒரு இடத்துல படுத்து கிடக்கும்போது அவங்க மேல பதிஞ்சிருக்கு கயிறு. அப்பனா பாத்துங்க அவங்க எந்த மாதிரி படுத்துருக்காங்க, கயிற்று கட்டில தான் படுத்துருக்காங்க. அப்போ அவருடைய சகாக்கள் ஒருத்தர் அழுது, நீங்க இஸ்லாமிய இது ராஜா அதாவது அந்த தலைவர், நீங்க இப்படி இது பண்ணிருக்கு அவங்க உடம்ப பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் சாதாரண மனுஷன் மாதிரியே வாழ்ந்துட்டு இறக்க ஒரு வழிபோக்கன் மாதிரி இருந்துட்டு வாழ்ந்துட்டு இறக்கிறது தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்டா, அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துல பின்னாடி சொர்க்கத்து போறதுக்காக நன்மைகள் செய்துட்டு இறைவன் சொன்னதை கேட்டுட்டு இறக்கணும். இதுதான் இஸ்லாம். அதே நேரத்துல இங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கெட்டது செஞ்சோம்னா நரகம். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நன்மைகள் செஞ்சுட்டு இருந்தா அது வேற விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லைகள் இருக்கு. வீண் விரயம். ஒரு தண்ணிய நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் கிளாஸ்ல தண்ணி வச்சா கூட அதுக்கு ஆண்டவன் கேள்வி கேட்பான். ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா கூட அதுக்கும் கேள்வி கேட்பான். ஏன் நீ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வேஸ்ட் பண்றது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதுல. ரைட்டா? சரி, இப்ப நம்ம ஃபைனலுக்கு வந்துருவோம். சோ நம்ம போருக்கு முன்னாடி ஈரான் பக்கமா சவுதி பக்கமா, போருக்கு முன்னாடி நல்லவர்கள் ஈரான் பக்கம் இருந்தா நான் நல்லவர்கள் ஈரான் பக்கம், சவுதியில நல்லவர்கள் நான் தொழிலாளி முதல்ல. போருக்கு பின்னாடி போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையும் சேம் நல்லவர்கள் பக்கம் தான். சவுதியிலையும் சரி இதுலயும் சரி எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் எனக்கு கிடையாது. நல்ல நன்மை செய்தவர்கள் பக்கம் தான் நான் இருப்பேன். கெடுதி செய்தவர்களுக்கு அட்லீஸ்ட் மனதளவுலையாவது நான் வெறுப்பு காமிப்பேன். இதுதான் இஸ்லாம் சொல்லும். ஓரளவு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டதுக்கு நன்றி.